வாழ்க்கை பயணத்தோட நாள் 18 என்னடா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்கோம். வேலைக்கெல்லாம் போ வேண்டாமா அப்படின்னு சொல்லி என் மனசாட்சி எனக்கு உறுத்திட்டு, சரி ஒரு டீய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, காலை வேளைக்கு டீய போட்டுட்டு இன்னைக்கான நாள ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலை உணவுக்கு பார்த்தீங்கன்னா 2 இட்லியும், ஒரு சமோசாவும் சாப்பிட்டுட்டு, எங்க அம்மா எல்லாம் ரேஷன் கடை போறேன் வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா வந்துருது நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா பார்த்தீங்கன்னா அரிசி, பாம் ஆயிலு அதெல்லாம் வாங்கலன்னா என்ன கொன்னுபுடுவாவ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. அதனால மீன் வாங்கியிருந்தாங்க. சல்லு புல்லுன்னு மீனையும் கழுவிட்டு, உனக்கு நான் மீன் குழம்பு வச்சு தரேன்னு சொன்னாங்க. எனக்கு மீன் குழம்பு நல்லா பிடிக்கும். ஏன்னு தெரியாது. மட்டன், சிக்கனை விட நான் மீன் குழம்பு எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்ருவேன். என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத என் உயிர் தோழிய பார்க்குறதுக்காக தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, காவல் கிணறு நான் போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, எல்லா விஷயங்களும் உன்னால முடியும்டா, உன்ட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கு, உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் எனக்கு ஒரு தூணா நின்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய என்னோட பெஸ்டிய தான் இன்னைக்கு பார்க்க போயிட்டுருக்கேன். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பயங்கர சண்டையா தான் போயிட்டுருக்கு எங்க 2 பேத்துக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல பாண்டிங். அதனால ஒரு டீயும், ஒரு பன்னும் சாப்பிட்டுட்டு அந்த ஹைவேல பூலாம் பூத்திருந்துச்சு. அதில நின்னு ஆளுக்கு 2, 3 ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு, அவ சொல்லிட்டு இருந்தா, "உன்னோட பிறந்த நாளைக்கு நான் ஒண்ணுமே வாங்கி தரல. உனக்கு அத்தர் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரை வாங்கி அவாட்ட குடுத்துட்டு, சரி ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். சரி எப்படியாவது இன்னைக்கு போயிறணும் ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலும் குடிச்சிட்டு போயிட்டுருக்கும்போது தான் மனசு மாறிட்டு. அதனால ஒரு ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டுட்டு, பால் குடிச்சிட்டு இன்னைக்கான நாள் முடிச்சுட்டு, ஆனா ஜிம்முக்கு போ முடியாம ஆயிப்போச்சு.